மாவட்டம் சீர்காழியை அடுத்த பழையார் கிராமத்தில் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து பழையார், மடவாடமேடு, தர்காஸ், கொட்டாய்மேடு, கொடியம்பாளையம் உள்ளிட்ட 6 கிராமங்களைச் சேர்ந்த 8000 மீனவர்கள் 350 விசைப்படகு மற்றும் 1000க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் மூலம் மீன்பிடித்து வருகின்றனர். நாள் ஒன்றிற்கு 3 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் நடைபெறும் இத்துறையிலிருந்து ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போன்ற பல்வேறு மாநிலங்களுக்கு மீன் மற்றும் கருவாடு ஏற்றுமதியும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக பழையாறு துறைமுகத்தில் உள்ள மீன் ஏலக்கூடம் பழுதடைந்துள்ளது. அங்கு அமைக்கப்பட்ட 8 டன் கொள்ளளவு கொண்ட மீன் சேமிப்பு குளிர்பாதன கிடங்கு முற்றிலும் சிதைந்து போய்விட்டது. இதனால் ஒவ்வொரு மீனவரும் தனியாக மீன்களை பதப்படுத்த சாதாரண பெட்டிகளையே பயன்படுத்தி வருகின்றனர். இதனால் விலை உயர்ந்த மீன்களை கூட சேமித்து வைக்க முடியாமல் கிடைக்கும் விலைக்கு உடனே விற்பனை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அதேபோல் ஏலக்கூடம் பராமரிப்பு இல்லாததால் துறைமுக வளாகத்திலேயே மீன்களை ஏலம் விட்டும் விற்பனையை செய்கின்றனர். தற்போது மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ளதால் குறைந்த மீன்களே வரத்து உள்ளது. எனவே இந்த நேரத்தில் பழையாறு மீன்பிடி துறைமுக ஏலக்கூடத்தை சீரமைத்தும் புதிய மீன் சேமிப்பு குளிர்சாதன கிடங்கு அமைக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.